ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் மினி ஊத்தாப்பம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நார்மல் தோசை மாவு இருக்குது இல்லைங்களா, இட்லி மாவு தோசை மாவு அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட மினி ஊத்தாப்பம் பேன் இருக்குது, நான் அதிலேயே செய்கிறேன். அப்படி இல்லைனா தோசை கல்லில் ஒன்று ஒன்றா செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து பேன் வச்சு சூடான ஒன்று ஊத்தாப்பம் மாவு வந்து எல்லா குழிலையும் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒன்றுத்தில் வெங்காயம் போட்டிருக்கேன். 4 இருக்கு இல்லைங்களா, 4த்துல ஒன்றுத்தில் வெங்காயம், ஒன்றுத்தில் பொடி, ஒன்றுத்தில் கேரட், ஒன்றுத்தில் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வெங்காயம் கேரட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து 4 வெரைட்டியான ஊத்தாப்பம் நமக்கு கிடச்சிரும். இப்போ நான் திரும்ப வந்து ஒரு செட்டு போட்டிருக்கேன், அது வந்து பொடி போட்டிருக்கேன். இது பொடி ஊத்தாப்பம். இது மாதிரி செய்யும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கும் சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் சாப்பிட ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். வெரைட்டியாக சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் நமக்கும் இருக்கும். இதை நார்மல் இட்லி மாவுலேயே செய்யலாம். இப்போ பொடி ஊத்தாப்பமும் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை திருப்பி போட்டிருக்கேன். இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சட்னி தேவையோ நல்லாயிருக்கும். அதாவது நான் வந்து சட்னி ரெடி ஆகிற மாதிரி பொட்டுக்கடலை சட்னி தான் வச்சுருக்கேன். மினி ஊத்தாப்பமும் பொட்டுக்கடலை சட்னி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.